எனக்கு அவ்வளோ வெறியா இருந்துச்சு. இந்த ப்ரோமோவை ரசிச்சு ஆசை தீர வந்திருக்கேன். அந்த அளவுக்கு வந்து எனக்குள்ள அவ்வளோ ஆக்ரோஷம் இருந்திருக்குது. அதெல்லாம் வந்து இந்த ப்ரோமோவை ரசிச்சு ரசிச்சு பார்த்து வந்து அதை இறக்கி வச்சிருக்கேன். அதில் குறிப்பா எண்டில் பிஜிஎம் போட்டான் பாருங்க. பிஜிஎம் கலக்கிட்டு அந்த ஏழுமலை மியூசிக் போட்டு அங்கே ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, கை வலிக்குது. அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அந்த அளவுக்கு கைத்தட்டி சிரிச்சேன். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்மளை தாங்க வச்சிருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வந்து நானே ஸ்ட்ரெஸ் ஆகி இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ ரியாக்ட் பண்ணி நான் எந்த சீசன்லையும் பார்த்தது இல்லை. ஒரு 3 வருஷமா நான் பண்றேன். ஆனால் எனக்குள்ள இவ்வளோ கோவத்தையும் இவ்வளோ வர வைக்கிறது கை வலிக்குதே. அவ்வளோ ஃபோர்ஸாக. பட் பரவாயில்ல, இந்த அடியெல்லாம் பொறுத்துக்கலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு பொறுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ப்ரோமோ. நான்லாம் ரிப்பீட் மோட்லேயே ஒரு 10-15 வாட்டி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஏன்னா இதுதான் வேணும். நான் நின்னது என்னைக்குமே அந்த நபர்கள் ஃபினாலே வீக்குக்கு போகக்கூடாதுன்னு இருந்த மக்களே, போகல. அதான் நீதி வென்றது, நியாயம் வென்றது, தர்மம் வென்றதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. என்னைக்கா இருந்தாலும் கெட்டது வீழ்த்தப்படும், ஜெயிக்காது. நீங்க என்னதான் சேனலு இன்னலுன்னு சொன்னாலுமே மேல ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து வெப்பான் ஆப்பு, கரெக்டா வெப்பான் ஆப்பு. வச்சான் பத்தியா ஆப்பு, வச்சாங்களா ஆப்பு. அது வந்து என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை மக்களே, என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் மட்டும் கிடையாது இது. ஸோ இப்போ நீங்க அங்க பாத்தீங்கல்ல, எந்த ஒரு சீசன்லயாவது ரெட் கார்டு மேட்ரு இவ்வளவு கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு சீசனை சொல்லுங்க, ஒரு சீசன் சொல்லுங்க பார்க்கலாம். பல ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றுல. எந்த ஒரு சீசன்லயும் இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷனோட நடந்தது இல்லை. ஏன்னா மக்கள் அவ்வளவு அனுபவிச்சிருக்கான், மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். நீங்க பண்றத வந்து பார்க்க முடியாம தவிச்சிருக்கான். இதை எங்க கொட்ட முடியாதுன்னு இருக்கான். இது மக்களுக்கான வெற்றி தான் நான் அடிச்சு சொல்லுனே தாண்டி இதுல சில பேர் ஃபேர் அன்ஃபேர்னு அவெல்லாம் முட்டு கொடுக்கறதுக்காக பேசுவாப்புல. எப்படியே முட்டு கொடுக்கறதா ஒரு நியாயம், ஒரு பேசிக் ஹியூமனிட்டி, பேசிக் ஒரு விஷயம் இருந்தா இதெல்லாம் முட்டு கொடுக்க மாட்டான். எப்படி இதே தெரிஞ்சுக்கணும். இதை முட்டு கொடுக்குறவன் யாரு, எப்படியாப்பட்ட நபர் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும் மக்களே. இதெல்லாம் முட்டு கொடுக்கறதே கிடையாது. இட் வாஸ் டோட்டலி இன்ஹியூமன் ஆக்ட் அப்படின்றதா சொல்றேன். இதே பார்வதி கண்ணில் அடிபட்டும் போது ஹியூமனிட்டி காட்டணும்னு சொன்னாங்க இல்லையா, அப்ப காமிச்சாங்களே, அது ஆக்சிடென்டால் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் சபரி பண்ணது தப்புன்னு சொன்னாங்க. இது எவ்வளவு ஃபோர்ஸா அந்த ஆக்ரோஷ மூமெண்ட்டை பாத்தீங்கல்ல, அதுனே இது கேமுக்கா அவளை ஆக்ரோஷ மூமெண்ட் அப்படியா பண்ணுவீங்க? இதை பார்த்து வந்து இதை கேட்டா வந்து இவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். ஸோ வேற மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. இதை வந்து என்ஜாய் மூமெண்ட், இதை பத்தி பேசவே தேவை. என்ஜாய் ரசிக்கணும் மூமெண்ட்ன்றதான் நான் சொல்றேன். நிஜமா அந்த எண்டில் ஒரு பிஜிஎம் போட்டு ஆடியன்ஸ் கைத்தட்டான் பாருங்க. திஸ் இஸ் ஃபார் விஜய் சேதுபதி சார். நிஜமாவே இதான் சார், கலக்கிட்டீங்க சார். இன்னைக்கு தான் பிக் பாஸ் ஒரு ஹோஸ்ட் மக்களின் தீர்ப்பு நிலைக்கும் அப்படின்றத நிலைநாட்டினீங்கல்ல. தட் வாஸ் தட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 9 வருஷம் ப்ரோமோலயே இந்த ஒரு ப்ரோமோ பெஸ்ட் இடத்த பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். வேற மாதிரி. ஓகே சரி, ப்ரோமோல என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். என்னோட சந்தோஷத்தையும் இதையும் இவ்வளோ கொட்டிட்டு இருக்கேன். ஓகே, வந்து கமருதீன் பார்வதியை எழுந்து நிக்க சொல்றாரு. பல முறை சொல்லியிருக்கேன் கமருதீன். அதுக்கு சார் பல முறை சொல்லி இருக்கிறதுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருந்தா மூடிக்கிட்டு உட்காந்துருப்பாரு. இப்ப கூட அவங்க என்ன நம்பிக்கையில வந்தாங்கன்னா ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்டிஃபை பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அந்த ரெட் கார்டே டோட்டல் ஷாக்கு தான். ஏன்னா எல்லோ கார்டு வந்துட்டு தான் ரெட் கார்டு நினைச்சிருப்பாங்க. மொத்தமா முடிச்சு விட்டாப்புல. அதுல பல முறை சொல்லியிருக்கேன், இப்படி பேசாதீங்கன்னு. பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஆடா இருக்காதா, கேட்கறவங்களுக்கும் பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஆடா இருக்கா. சத்தியமா சார் ரொம்ப ஆடா இருக்கு. அது ரொம்ப ஆடா இருந்தது. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை கேட்கும் போதும் சரி. இவர் மட்டும் கோவத்துல எல்லாத்தையும் பேசிடுவார். ரொம்ப ஆடா இருந்தது அப்படின்றத சொல்றாரு. இப்போ உங்க அக்கா வந்து பாத்தீங்கன்னா தம்பி நல்லா பண்ணப்பான்னு பாராட்டுவாங்களா? எப்படி உங்க அக்கா கிட்ட போய் பண்ண நல்லா பண்ண, சூப்பரா பண்ணு பாராட்டுவாங்களா கமருதீன்ற மாதிரி மூஞ்சில அடிச்சா போல கேட்கிறாரு. கரெக்ட் தானே? ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் போத்தன் எங்க இருக்கீங்க? எங்க போத்தன் வெளியே போன உடனே கமருதீன் முதல்ல பண்ண வேண்டிய வேலை போத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றது தான். அவர் உள்ள வந்தவொடனே அவங்க அக்கா சொல்றதை கேட்டிருந்தா கூட கமருதீன் இந்நேரம் உருப்பிட்டுருப்பாப்புல, இந்நேரம் இந்த வீட்டுக்குள்ளேயாவது இருந்துருப்பாப்புல. அதை கேட்டு பார்வதியை கூட நம்பலாம், அரோராவை நம்ப முடியும். நம்பினார்ல, சிறப்பா செஞ்சுட்டாங்கல்ல. போத்தன் கங்க்ராச்சுலேஷன் போத்தன், யுவர் டன். சூப்பரா நீங்க வந்த வேலையை நியாயமாகவும் சூப்பரா பண்ணிட்டு போயிட்டீங்க. ஸோ வெளியே வந்து நல்ல விஷயமா இருக்கு. ஓகே, அடுத்து பார்வதிக்கு போறாங்க. பார்வதி வீட்டுக்கு போனா கூட உங்க அம்மா வந்து பாராட்டி அந்த இதெல்லாம் எடுப்பாங்களா, ஆர்த்தி எடுப்பாங்களே, அந்த மாதிரிதான் உங்களுக்கு இருப்பாங்க. பயங்கரமா பாராட்டுவாங்க. ஒரு பொண்ணை எட்டி உதைச்சு கதவு மாட்டி இழுத்து
அந்த கோவத்தை பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அம்மா பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டாரு பாருங்க போடு வேற மாதிரி. அந்த ஆக்ரோஷ மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுதா மக்களே? அந்த ஆக்ரோஷ மூமெண்ட்டை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த மூமெண்ட் லிட்ரலி. அது இப்போ நான் இல்லை, எங்க வீட்டில் அந்த ஃபுட்டேஜ் காமிச்சேன் என் தங்கச்சி, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருக்காங்க. இதுதான் எல்லாரோட ஒப்பீனியன். இதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. இதுன்னு டாஸ்க் வேற, அந்த டாஸ்க்ல எப்படி விளையாடுறோன்றது இருக்கு. ஸோ விஜிஎஸ் சொன்னதா திரும்ப சொல்றேன், ஒரு டாஸ்க் கொடுத்தா அதுல நம்மள எப்படி அணுகுறோம் எப்படி விளையாடுறோன்றதுதான் முக்கியமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கணும். இது கம்ப்ளீட்லி ரொம்ப டூ எக்ஸ்ட்ரீமா போனது. இதெல்லாம் பார்க்க முடியல. அதுக்கு தே டிசர்வ் டு கெட் போத் ரெட் கார்டு அப்படின்றதுல மாற்றமே இல்லை. அது நியாயம், அதான் சொல்றேங்க, நியாயம் வென்றதுங்க இன்னைக்கு. ஓகே, அதை குறிப்பா வந்து சரி 2 பேரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், சூப்பரா பண்ணீங்க, இந்தாங்க 2 பேருக்கும் இந்தாங்க 2 ரெட் கார்டுன்ற மாதிரி கார்டை காமிச்ச உடனே அந்த ஆடியன்ஸோட மியூசிக், ஏழுமலை மியூசிக்காவே ஒரு வேற மாதிரி கூஸ் பம்ப் இருக்கு மக்களே. அந்த கூஸ் பம்புக்கும் பின்னாடி ஆடியன்ஸ் ஆர்ட் விடுறதான்றோம். ஒருத்தெல்லாம் ஸ்டேஜ் மேலேயே சேர் மேலேயே கை தட்டுறான், அவங்களாலே நம்ப முடியல. அந்த மாதிரி ஒட்டுமொத்த செலிப்ரேஷனா இருந்திருக்கு இந்த ரெட் கார்டு. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் செலிப்ரேட் பண்றாங்க கொண்டாடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க இந்த 2 நபர்கள். அதுல வீட்டுக்குள்ள சரி நம்மளாவது வீட்டுக்குள்ள இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். வீட்டுக்குள்ள எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்க? நமக்கு காமிச்சது எடிட்டட் வெர்ஷன் 1 hour 24/7. அப்ப வீட்டுக்குள்ள எவ்வளவு அனுபவிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதனுடைய வெற்றி தான் அங்க சுபிக்ஷாவும் மற்றும் அரோரா கை கூப்பது, 2 பேரும் ஜாயின் ஆகாது, அதுதான் அவங்களுடைய வெற்றின்ற. இது வந்து இந்த கெட்டத்தை தரமட்டம் ஆக்கினது, ஒரு எவில்ஸை வெளியே காலி பண்ணது, என்னைக்குமே நல்லதுதான் ஜெயிக்கும், நியாயம்தான் வெல்லும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். ஸோ என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு நம்ம நியாயப்படுத்தலாம் நினைச்சா அதெல்லாம் நடக்காது, பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்றதான் நான் சொல்லுவேன். ஸோ அதான் சொல்லுவேன், ஒரு தலைவர் டைலாக் மாதிரி தான். ஸோ ஆண்டவன் வந்து கெட்டவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், கடைசியில கை விட்டுருவான்னு சொன்னாங்கல்ல, இதுதான். எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில வச்சான ஆப்பு, நல்லவன் 1000 சோதிப்பான், இதெல்லாம் பண்ணுவான், கடைசியில ஜெயிக்க வைப்பான்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சபரிங்க. எப்படி சபரி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டே இருந்தாங்க, ஃபேக்குன்னு சொன்னாங்க, அடின்னு அடிச்சாங்க, கடைசியில சபரி ஒரே நாள்ல நேற்று ஹீரோவா மாறினானா? நீங்க எப்படி இத்தனை நாள் கொண்டாந்தீங்க, எப்படி போனீங்க? இவன் தானா மனுஷன், இவன் தான்டா இது அப்படின்னு மாறிச்சா? தட் ஒன் மூமெண்ட். எது எப்படி நடக்கும் எப்படி வரும்ன்றதெல்லாம் தெரியாது. இது டைலாக்லாம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா யார் யாருக்கு என்ன வருமோ அது வரும். வினை விதித்தவன் வினை அறுப்பான் அப்படின்றதுதான் பாயிண்ட். ஸோ நீ நல்லது பண்ணினா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணினா அந்த கர்மாலாம் சேர்ந்து வந்து கடைசியில உங்களை தும்சம் பண்ணிட்டு தான் போகும் அப்படின்றது தான் இந்த கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடந்திருக்கிற விஷயம். கமருதீன் எத்தனை பெண்கள் எப்படி பேசியிருப்பாரு. அதுக்கு ஏதாவது ஒரு நாள் வந்து மத்தவங்க சொல்லி தான் தானா ஒன்று சாரி கேட்க மாட்டாரு, அடுத்தவங்களை சொல்லி தான் சாரி கேட்டிருப்பாரு. அதுக்கு இன்னைக்கு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சதா? பார்வதி பண்ண இத்தனை ஆக்டுக்கு எதுவுமே ஜஸ்டிபிகேஷன் கிடைக்காம இருந்து இன்னைக்கு கிடைச்சதா? இதுதான் வெற்றி. ஃபைனலி ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். நீங்களும் சந்தோஷமா கொண்டாடுவோம். இன்னைக்கு வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம். பாய் கைஸ்.